கைலாச மலையில் பரமசிவன் தியானத்தில் இருந்தார். அவரின் கழுத்தில் வாசுகி பாம்பு அலங்காரமாய் இருந்தது. அந்த நேரத்தில் வானத்தில பறந்து வந்தான் கருடன். வாசுகி, கருடரே சௌக்கியமா? வாசுகி, நீ இருக்கிற இடத்தை விட்டு வந்தாதான் நான் சௌக்கியம். இந்த வார்த்தைகள் வாசுகிக்கு கர்வத்தை உருவாக்கின. நான் சிவபெருமான் கழுத்துல இருக்கேன், எனக்கு யாரும் இணை இல்ல. வாசுகி, உன் கர்வத்தை விடு. இந்த வார்த்தைகள் வாசுகிக்கு கர்வத்தை உருவாக்கின. நான் சிவபெருமான் கழுத்துல இருக்கேன், எனக்கு யாரும் இணை இல்லை. குழந்தைகள் பாம்புடன் விளையாடுவது, விவசாயி கல்லால் அடிப்பது, பாம்புகள் பலவீனமாக விழுவது. விஷமில்லாத பாம்புகளுக்கு யாரும் பயப்படவில்லை, மரியாதையும் இல்லை. இனிமே அழிய ஆரம்பித்தது. சுவாமி, எங்களை காப்பாற்றுங்கள். விஷம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியவில்லை. பயப்படாதே வாசுகியே. சிவன் சிரித்தார். வாசுகி, கர்வம் வேண்டாம். உன் விஷம் உன் பாதுகாப்பு. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி அன்று யார் என்னை இரவு முழுக்க பூஜை செய்கிறார்களோ அவர்களை நீ கடிக்கக்கூடாது. சிவன் மறுபடியும் விஷத்தை வாசுகிக்கு கொடுத்தார். அந்த இரவு அனைவரும் விழித்திருந்து சிவனை பூஜை செய்தனர். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. விடியற்காலையில் சிவன் காட்சி தந்து அனைவருக்கும் அருள் புரிந்தார். அந்த நாள்தான் மதம் மகா சிவராத்திரி. கர்வம் இல்லாமல் வாழ்வதே உண்மையான பக்தி. சிவன் சிரித்தார். இது போன்ற புராண கதைகளுக்கு சரவணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.